உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேணு, ஏய் எங்கடி போயிருந்த? கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தப்ப ஆளையே காணோம். மா, இங்கதாம்மா பக்கத்துல போயிருந்தேன். ஏன் என்ன தேடினியா? ஆமாண்டி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே சரியா படல. அந்த குடும்பத்து சம்பந்தம் வேண்டாம் வேண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னேன். நீயும் அண்ணனும் ஒத்த கால நின்னீங்க. இப்ப நீங்க 2 பேருமே ஏமாந்து போய் தான் நிக்க போறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி புலம்பிட்டு இருக்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ முதல்ல இப்படி புலம்பாம போய் ஏதாவது வேலை இருந்தா பருப்போ. ஏண்டி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி புலம்பாம இருக்க சொல்ற? எனக்கெல்லாம் இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு. அந்த வேலை பையன் உன்னை நம்ப வச்சு கழுத்து அறுக்க போறா, பாத்துக்க. மா, நம்ப வச்சு கழுத்த இருக்க போறது அவன் இல்லம்மா, நான் தான். ட்விஸ்ட் வைக்க போறது வேலை இல்ல, நான் தான். ஏய், உன்கிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடி ஏதோ யோசனையிலேயே இருக்க? இப்ப எதுக்குமா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இனிமே வேலைனால எதுவுமே பண்ண முடியாது. என் கழுத்துல தாலி கட்டுற ஒன்ன தவிர அவருக்கு வேற வழியே இல்ல. அதனால நீ முதல்ல போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போய் பாரு, போ. ஏய், இன்னுமாடி அவனை நம்பிக்கிட்டு இருக்க? அவன் உன்னை நல்ல ஏமாத்த போறா, பாத்துக்க. ஐயோ அம்மா, உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. இப்போதைக்கு அதை சொன்னாலும் உனக்கு புரியாது. நீ போய் வேடிக்கை மட்டும் பாரு. மா, நான் உன்னோட பொண்ணுமா. என்ன யாராலையும் ஏமாத்த முடியாது. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என்ன முதல்ல நீ நம்பு, சரியா? என்ன மோடி, நீ இவ்ளோ தூரம் நம்பிக்கையா சொல்றதுனால நான் அமைதியா போறேன். பாத்துக்கடி, எதுக்கும் ஜாக்கிரதையாவே இரு. மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி சரி, மணமேடையில உன்னை காணும்னு தேட போறாங்க. முதல்ல அதை போய் என்னன்னு பாரு, போ போ. இவ்வளவு நேரம் இங்கே தானே உட்காந்துட்டு இருந்தா, இப்போ எங்க போயிருப்பா? ஏமா, இங்க ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்கன்னு பாத்தீங்களா? தெரியலங்க ஐயா, நான் இப்பதான் வந்தேன். வந்ததுல இருந்து இந்த சேர் எம்டியா தான் இருந்துச்சு. இங்க யாருமே இல்லைங்க ஐயா. சரி சரி. சரிங்க ஐயா. அக்கா. என்ன ரத்னம், யாரையோ தேடுற மாதிரி இருக்கு. யார தேடிட்டு இருக்க? இல்ல, இந்த ஜானகி இங்கதான் உட்காந்துட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். எங்க போயிருப்பான்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ எங்க போயிருக்க போறாப்பா? முதல்ல நீ அவளை உள்ளேயே விட்டுருக்க கூடாது. ஏதோ வள்ளி கேட்டாங்கிறதுக்காக நீ விட்ட, அவளும் இங்க வந்துட்டா. அத்தோட விட்டுறேன். தேவையில்லாம அவளை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. அதுவும் இல்லாம அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ஓடுகாலி, என்னைக்கு அவ ஒரு இடத்துல இருந்திருக்கா? நீ சொல்றது சரிதான்க்கா. எனக்கு என்னன்னா, அவ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு பயமா இருக்குக்கா. அவளை கண் பார்வையிலேயே வச்சுட்டு இருந்தோம்னா அது போதும். அத பத்திலாம் நீ ஒண்ணு கவலைப்படாத ரத்னம். அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவளால மட்டும் இல்ல, வேற யாராலையும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. நீ போய்
ஆக வேண்டிய வேலையை பாரு ரத்னம். சரிக்கா. அதானே, நான் எதுக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு புரியல. அவ எங்க போனா எனக்கு என்ன, ஆ, நான் பாத்துக்கிறேன். சரி நீங்க போ. விடுங்க. ஜானகி அம்மா எங்க போயிருப்பாங்க? இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருந்திருக்கும்? ஆ? ஆ? என்ன போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? உடனே இது வேலைங்கிட்ட சொல்லணுமே. பொண்ணு மாப்பிள்ளை சீக்கிரமா வர சொல்லுங்க. ஆ, சுமதி, மாமா. போய் வள்ளி ரேணுகா எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஆ சரிங்க முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பள்ளி சபைக்கு எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம். சொல்லிக்கோ. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.